நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் எம்பி தனது கன்னி உரையை நிகழ்த்திய நிலையில் அது குறித்து மீம்ஸ்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. நடிகர் கமலஹாசன் மக்கள் நீதி மய்யம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி நடத்தி வரும் நிலையில் அக்கட்சி தற்போது திமுக கூட்டணியில் உள்ளது. திமுக கூட்டணி சார்பில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் நேற்று முதல் முறையாக அவர் உரையாற்றினார். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்து தனது பேச்சை தொடங்கிய அவர் அண்ணா குறித்தும் பெருமையோடு குறிப்பிட்டார். மேலும் தமிழ், இந்தி குறித்தும் அவர் தெரிவித்த கருத்துக்கள் கவனத்தை ஈர்த்தன. இந்த நிலையில் கமலஹாசனின் பேச்சை குறிப்பிட்டு அவர் என்ன பேசினார் என்பதை உணர்ந்து கொள்ளவே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பல மாதங்கள் ஆகும் என்றும் வருடங்களே போதாது என்றும் சமூக வலைதளங்களில் கருத்துக்களும் மீம்ஸ்களும் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் கமலஹாசன் பொது அரங்கில் பேசும்போது அவரின் பேச்சை உடனடியாக புரிந்து கொள்ள முடியாது என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் எழும். அவரிடம் பேட்டி எடுக்கும் செய்தியாளர்களிடம் கூட அவர் அவ்வாறு பேசியதாக மீம்ஸ்கள் அவ்வப்போது பகிரப்படும். அந்த வகையில் தற்போது நாடாளுமன்றத்தில் கமலஹாசன் பேசியதும் மீம்ஸ் கண்டென்ட்டாக மாறியுள்ளது. அதேபோல கோவையில் கமலஹாசன் வெற்றி பெற்றிருந்தால் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் இதுபோன்ற பேச்சுக்களை முன்பே பார்த்திருக்கலாம் என்றும் கருத்துக்கள் பகிரப்பட்டுள்ளது.